Hello, hi viewers. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில மொத்தம் 8 டீம் கிட்ட விளையாடுறாங்க ODI ஃபார்மேட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் துபாய் இந்த ரெண்டு கிரவுண்ட்ஸ்ல இது வந்து நடக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஒரு ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்தியன் டீமோட அந்த 15 மெம்பர் ஸ்குவாட் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு அப்டேட்டட் ஸ்குவாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல இந்தியா வந்து ரொம்ப ஒரு கம்மியான மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு 2018ல ஒரு 2 சீரீஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல இந்தியா ஆடல இன்டர்நேஷனல் மேட்சஸ். பட் ஆனால் இந்த லைக் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இந்த டொமஸ்டிக் IPL மேட்சஸ்லாம் நிறைய ஆடி இருக்காங்க. மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் துபாயில் வந்து ODI மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 355 ரன்ஸ் கிட்ட வந்து ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து பதிவாயிருக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 307 வந்து அதிக ரன்னா வந்து பதிவாயிருக்கு. நம்ம இந்த துபாய் கிரவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டீமோட ஒரு ஸ்கோர் ஒரு இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 129 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 71 விக்கெட்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. தென் 58 விக்கெட்ஸ் கிட்ட வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 462 விக்கெட்ஸ் கிட்ட இங்க எடுத்திருக்காங்க இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். அதுல வந்து 256 விக்கெட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. 206 விக்கெட்ஸ் கிட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ ரைட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து ஈக்குவலா தான் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் bowling போட்டாலும் செகண்ட் bowling போட்டாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க இந்த கிரவுண்ட்ல. அதனால இது வந்து ஒரு பேஸ்க்கு நல்ல ஒரு அக்சஸபிளான ஒரு அளவு கிரவுண்ட் இதை நம்ம வந்து பிரேக் பண்ணலாம். அதே மாதிரி 43 இன்டர்நேஷனல் ODI மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல நடந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வந்து 17 வாட்டி வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் டீம் வந்து ஒரு 25 வாட்டி கிட்ட வின் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கிரவுண்ட் வந்து சேசிங் வந்து பாசிபிள். நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் விக்கெட்டாகவும் இருக்கு. பிளஸ் வந்து சேசிங் நல்லா பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கிரவுண்ட்ல இருக்க ஸ்டாட்ஸ் நமக்கு சொல்லுது. மெயினா அந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2018 சீரிஸ் வந்து ரோஹித் சர்மா ஒரு 5 இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 317 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. 111 ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. ஒரு 250 ஒரு 100 கிட்ட அடிச்சிருந்தாரு. 105 ஸ்ட்ரைக் ரேட்ல செமையா ஆடினாரு. லைக் நம்ம இப்ப அட் பிரசன்ட் இந்தியன் டீம் இருக்க இந்த ஸ்குவாட்ல இருக்க அந்த ஒரு பேட்டர்ஸ்ல ரோஹித் சர்மாக்கு மட்டும்தான் அந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ்ல ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் அடிச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் bowling ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா இதே துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல குல்தீப் யாதவ் வந்து அந்த 2018 சீரிஸ்ல 6 மேட்ச்ல 10 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவும் 4 மேட்ச்ல 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா 4 மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சோ இந்த மூணு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஆக்டிவ் ஸ்குவாட்ல இருக்காங்க. அதனால மெயினா பிளேயிங் லெவலுமே இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய நிறைய ஒரு 99% கிட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த துபாய் கிரவுண்ட்ஸ்ல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு அந்த டீமுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். மெயினா இந்தியா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷ் இந்த February 20 வந்து நடக்குது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல. அதே மாதிரி February 23 அதே ஸ்டேடியம்ல இந்தியா vs பாகிஸ்தான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டடான ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதே மாதிரி அதே ஸ்டேடியம்ல March 2 வந்து இந்தியா vs நியூசிலாந்து நடக்க போகுது. சோ இந்த ஸ்குவாட்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு இந்தியா vs பங்களாதேஷ் அண்ட் இந்தியா vs பாகிஸ்தான் இந்தியா vs நியூசிலாந்து மூணுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ராங் அப்பனன்ட்ஸ். ஏன்னா வந்து மூணு டீம்லயுமே நல்ல ஒரு பிளேயர்ஸ் பிளஸ் நல்ல குவாலிட்டியான ஒரு பிளேயர்ஸ் பிளஸ் இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்தியன் டீமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ODI ஸ்குவாட் தான் எடுத்து அமைச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷனா மேட்ச் வந்து கடைசி பால் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த மூணு மேட்ச். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே சாம்பியன்ஸ் டிராஃபி ODI ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். லைக் வந்து அந்த ஒரு மேட்ச் பொறுத்தவரை நம்ம அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்மே நாக் அவுட் மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த ஃபார்மேட்டை பொறுத்து அதனால வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவா தான் இந்த சீசன் நமக்கு இருக்க போகுது. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மோஸ்ட்லி இது ஒரு 3 வீக்ஸ் தான் நடக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி. பட் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இந்தியா பாகிஸ்தான்ல ஆட மாட்டேன்னு சொன்னதுனால இந்தியா மேட்சஸ்லாம் மட்டும் துபாய் கிரவுண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. மெயினா இந்தியன் டீம் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி பும்ரா இவங்கலாம் வச்சிருந்தாங்க. பும்ரா இன்ஜுரி ஆயிட்டாருனால பாத்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஹர்ஷித் ராணா போட்டிருக்காங்க. சோ இப்ப இருக்க ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓபனிங் பண்ண போறாரு. அலாங் வித் சுபம் கில். சோ இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்த இங்கிலாந்து மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல பயங்கரமா இறங்கி ரெண்டு பேரும் அடிச்சாங்க. செம பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே அந்த சீரிஸ்ல செஞ்சுரி அடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காங்க ரெண்டு பேரும். ஏன்னா வந்து ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்ல லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல அவர் வந்து ஓரளவு கொஞ்சம் அப்படியே அக்ரெசிவான அந்த ஒரு மோடே மாத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து கொஞ்சம் அப்படியே பதுக்கி ஆடி திரும்பி அடிச்சு டபுள் செஞ்சுரி அடிச்ச காலங்கள்லாம் இருக்கு. அவர் வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாவும் சரி ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாவும் சரி. பட் இப்போ அட் பிரசன்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அக்ரெசிவ் மோடுக்கு தான் வராரு. அந்த ஒரு பவர் பிளேல எவ்வளவு ரன்ஸ் அவரால் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு குவிக் ரன்ஸ் அடிக்கிறதுக்காக தான் அவர் வராரு. அதனால அவர் இருக்க ஃபார்முக்கு கண்டிப்பா வந்து அவர் அந்த ஃபார்மை கரெக்டா கேரி அவுட் பண்ணிட்டு போய் துபாயில, ஏன்னா அவர் துபாயில அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொன்ன இந்த இந்தியன் பேட்டர்ஸ்ல அவர் தான் வந்து அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் டீமுக்கு துபாய் கிரிக்கெட் கிரவுண்ட்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரன் அவர் வந்து ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றது நம்பலாம். முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன் அவர் கூட அலாங் சைடு சுபம் கில்
இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. மெயினா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தேவையில்லாம இந்தியன் டீம் வந்து ரொம்ப பேக் பண்ணி டெஸ்ட் ஸ்குவாட்லயும் T20 ஸ்குவாட்லயும் மாத்தி மாத்தி போட்டு அவர் வந்து ஸ்பாயில் பண்ணியிருந்தாங்க. அவர் எதுக்கு அவருக்கு என்ன ஒரு அப்படியே ஒரு நெப்போட்டிசம் மாதிரி அதை வந்து பேசியிருந்தாங்க அவரை. ரொம்ப அவருக்கு இந்தியன் டீம் சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனா நான் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடியே நான் சொல்றேன், சுபம் கில் வந்து ஒரு பக்கா ஒரு ஓடிஐ பேட்ஸ்மேன்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து அண்டர் 19 ஆன காலத்துல இருந்தே தெரியும் ஒரு பக்கா ஓடிஐ பேட்ஸ்மேன். ஓடிஐக்கு ஏற்ற சூட்டபிளான ஒரு பிளேயர். ஆஃப்டர் ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு அப்புறம் ஓடிஐல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்னா அது வந்து கண்டிப்பா சுபம் கில் அப்படின்ற மாதிரி தான். அதனால வந்து அவரை இந்தியன் டீம் ஒரு ஃபார்மேட்ல மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணா போதும். அது வந்து ஓடிஐ ஃபார்மேட்ல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர், நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர், கன்சிஸ்டன்டா ஆடிட்டு போயிட்டு கியரை மாத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதனால இவங்க 2 பேரோட ஃபார்ம் இப்போ ஆக்டிவ் ஃபார்ம் நல்லா இருக்கனால ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கு. இந்தியன் டீமோட அந்த ஒரு ஓப்பனிங் பேர் வந்து ரொம்ப சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றது. அதே மாதிரி நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ஆட போறாரு. விராட் கோலி, கிங் கோலி சொல்லவே தேவையில்ல. இப்போ ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் என்னைக்கு வேணாலும் ஃபார்ம் எனக்கு வரலாம். அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ ஃபார்மேட் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட். ஒரு சேஸ் கிங், சேஸ் மாஸ்டர்னு சொல்லலாம். கண்டிப்பா அவர் கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆட ஆரம்பிச்சு திரும்பி ஃபார்முக்கு வந்து அந்த 3 மேட்ச்மே நல்லா இந்த லீக் மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும்னு சொல்லலாம். அதனால வந்து கிங் கோலி கண்டிப்பா அந்த ஒரு கம்பேர் கொடுத்தே ஆகும். அடுத்து நம்பர் 4 வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட போறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ ரீசெண்டா இப்போ இந்த இப்போ இந்த இங்கிலாந்து மேட்ச்ல ஒரு அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடி ஆனாரு. எனக்கு அதுல ஒரு நியூஸ் கிடைச்சது. அது வந்து உண்மையான நியூஸ் தான். அது அப்புறம் நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது உண்மையான நியூஸா தான் இருந்தது. என்னன்னா ஏதோ ஒரு முன்னாள் உட்காந்து ஒரு மேட்ச் பார்த்துருந்தாராம். சாரி, முன்னாள் உட்காந்து ஒரு மூவி பார்த்துருந்தாராம் தியேட்டர்ல. அடுத்த நாள் நீங்க டீமுக்கு வரணும் அப்படின்னா அந்த ஆடி ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டோம். வந்து அடுத்த நாளே வந்து டீமுக்கு வந்து ஆடி இருக்காரு. எப்படி ஒருத்தர் ஒரு காமன் மேனா உட்காந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து சரி நம்ம ஸ்குவாட்லேயே இல்லையா, நம்ம உட்காந்து கவர்மெண்ட் டிவி பார்க்கலாம், ஒரு மேட்ச் பார்க்கலாம், இல்லை ஒரு தியேட்டருக்கு போய் மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டோன்னா இதோ உடனே வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஆடினாங்க. இருந்தாலும் அந்த 2 மேட்சும் பயங்கரமா அடிச்சாரு. செம்ம ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். நம்பர் 4 பக்கான ஆப்டான ஒரு பேட்ஸ்மேன். அவரும் பாத்தீங்கன்னா சுபம் கில் மாதிரி அப்படியே லைட்டா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஆக்சிலர் பண்ணி அப்புறம் செகண்ட் கியர்ல அங்க இறங்கி அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அது நம்ம இதை இங்கிலாந்து சீரீஸ்லேயே பார்த்தோம். இங்கிலாந்து சீரீஸ்ல இப்போ இருக்கு இங்கிலாந்து போலர்ஸ் எல்லாமே மொக்க போலர்ஸ் தான், எல்லாமே ஃபார்ம் அவுட் போலர்ஸ் தான். அவங்களை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சாரு, செமாடி அடிச்சாரு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடுவாரு. இன்னொன்னு ஷார்ட் பால் போட்டு அவுட் ஆகக்கூடிய ஒரு போலர், அந்த மாதிரி ஒரு டைப் பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஃபார்மை கரெக்டா கேரி அவுட் பண்ணாருன்னா அந்த மிடில் ஆர்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருப்பாரு. கண்டிப்பா ஸ்ரேயஸரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம் இந்த ஸ்குவாட்ல எப்படி ஒரு மூவ் ஆறான்றது. நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆடுவாரு. கிளாசி ராகுல் சொல்லவே தேவையில்ல. வந்து அவரோட இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா ரொட்டேட் பண்ணுவாரு. இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற ஒரு பக்காவான ஒரு பேட்டர் பிளஸ் ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு அவர். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாமண்ணானே இறக்கி விடுறாங்க, ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க, மிடில் ஆர்டர் இறக்கி விடுறாங்க, லோவர் மிடில் ஆர்டர் இறக்கி விடுறாங்க. எங்க இறக்கி விட்டாலும் நான் ஆடுவேன்ற மாதிரி ஆடுறாரு. ஒரு பெர்ஃபெக்ட் ஓப்பனர். அவருக்கு வந்து அவர் மாதிரி யாருக்கும் அமையக்கூடாது. பட் அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காரு. பட் இந்த ஸ்குவாட்ல ஒரு நம்பர் 5 தான் வருவாரு. கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒரு மிடில் ஆர்டர் அப்படி இறுக்கி பிடிச்சாருன்னா கண்டிப்பா இந்தியன் டீம் வந்து வின் பண்ணி இந்த வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடக்கூடிய ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்கு. பிளஸ் விக்கெட் கீப்பரும் கூட அப்படின்ற போது அவர்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு அதிகமா இருக்கு. பார்ப்போம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றது நம்மளாம் கேட்கலாம். அதே மாதிரி நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹர்திக் பாண்டியா ஆடுவாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு பேஸ் பவுலர் கம் ஒரு ஃபினிஷர் ரோல். கண்டிப்பா அவர் வந்து இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங்காக வச்சிருப்பாங்க. எப்போனாலும் கொஞ்சம் அக்ரெசிவா குயிக் ஃபயர் ரன்ஸ் அடிப்பார். அட் சேம் டைம் ஒரு 6, 7, 8 ஓவர் கிட்ட பவுலிங்கும் போட்டுருவாரு பேஸ் பவுலரா. ஒரு 5th பவுலராகவும் இந்தியாவுக்கு இருப்பாருன்றது மெயின் காரணத்துக்காக அவர் கண்டிப்பா வந்து பிளேயிங் லெவலில் எடுப்பாங்க. ஹார்திக் பாண்டியா ஃபினிஷர் ரோல் நல்லா பண்ணுவாருன்றது நம்பலாம். ஒயிட் பால் ஃபார்மேட்ல அவர் இத்தனைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓடிஐல பெருசா வந்து அவ்வளவு பெரிய ரன் ஸ்கோர் பண்ணதில்லை. கண்டிப்பா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அவருக்கு ஒரு பெஸ்டான ஒரு டிராஃபி அமையும். கண்டிப்பா அந்த ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்ணுவார் அப்படின்றது நம்பலாம். அதே மாதிரி நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஆட போறாரு. அக்ஷர் பட்டேல் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ODIல கொடுத்தாலும் சரி, T20ல கொடுத்தாலும் சரி, டெஸ்ட்ல கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் கன்சிஸ்டன்டா ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி விக்கெட்ஸும் க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு பக்கா பேக்கேஜான ஆல்ரவுண்டரா இப்போ இருந்துட்டு இருக்காரு. பிளஸ் இப்போ பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸே அவர் வந்து IPL வந்து 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணாங்க. அவ்வளவு ஒரு சாம்பியன் ஆல்ரவுண்டர் அவர். வந்து இப்போலாம் ஆக்ஷன் அவுட்டிங்னா இவ்வளவு பல கோடிகள் போயிருப்பாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபார்மேட்லயும் இன்டர்நேஷனலி 3 ஃபார்மேட்லயும் நல்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டா ODI சீரிஸ்லயும் ரொம்ப நல்லா ஆனாரு. இங்கிலாந்து ODI சீரிஸ்ல கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பாரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, குரூஷியலான விக்கெட்ஸ் எடுக்கு நல்லா வந்து லைன் லென்த் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் சரி, ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு பவுலராகவும் இருப்பார். அட் சேம் டைம் இப்போ அட் பிரசன்ட் அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா பேட்டரா தான் அதிகமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பாப்போம் அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா அந்த சவுத் ஆப்பிரிக்கா எதிர்க்க கப் அடிக்கும் போது லாஸ்ட் இயர் வந்து செமையா பேட்டிங் ஆனார் ஃபைனல்ஸ்ல. அதனால அக்ஷர் பட்டேல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருப்பாங்க. ஒரு நம்பர் 7ல ஒரு ஃபார்ம் கண்டிப்பா ரொம்ப தேவைப்படும். ஒரு பக்கா சாம்பியன் பிளேயர். அதே மாதிரி நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஆடுவாரு. ஜடேஜா பத்தி சொல்லவே தேவையில்ல. சார் ஜடேஜா அவர் வந்து பேட்டிங்கா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸா இருக்கட்டும், அப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறது, போலிங்கை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு ஒரு விக்கெட் டேக்கரா வந்து பால் வந்து ஒரு ஓவருக்கு ஒரு ஓவரா ஒரு நிமிஷத்துல போடக்கூடிய ஒரு பவுலர். அப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த ஸ்குவாட்ல மெயினா இருக்கும். பிளஸ் நம்பர் 8 அவர் கண்டிப்பா ஆடுவாரு. ஏன்னா இந்த மாதிரி துபாய் கண்டிஷன்ஸ்ல அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் ஆல்ரெடி விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன்.
அந்த ஒரு 2018 சீரிஸ்ல கண்டிப்பா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவுலரா இருப்பாரு. அதே மாதிரி நம்பர் 9 வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ். ஸோ கண்டிப்பா குல்தீப் யாதவ் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த துபாய் கிரவுண்ட்ஸ்ல அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்லா குயிக் விக்கெட் டேக்கர் கூட சில டைம் ரன்ஸை வாரி வழங்குவார் ஃபிங்கர் ஸ்பின்னரா இருக்கனால. பட் ஆனா ரொம்ப குயிக் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர்ன்றதுனால இந்த ஸ்குவாட்ல மெயினா குல்தீப் யாதவும் இருப்பாரு. அந்த ஒரு நம்பர் 9 ஸ்பாட்ல கண்டிப்பா ஒரு நல்ல முக்கியமான ஒரு ஸ்பின்னரா இருப்பாரு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஜடேஜா, குல்தீப் யாதவ் இவங்க 2 பேரும் முக்கியமான ஒரு லீத்தல் ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க. வித் அக்ஷர் பட்டேலோட சேர்த்து 3 ஸ்பின்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுறாங்க இந்த பேக்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 10 வந்து ஹர்ஷித் ராணா வருவாரு. அவர் வந்து கொஞ்சம் அந்த ஒரு இனிஷியல் பவர் பிளே ஓவர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடுறாரு. அவர் போடுற ஓவர்ஸும் பவர் பிளேயர் ரன்ஸ் அடின்னு அடிச்சிடறாங்க. ஏன்னா எல்லாரும் பும்ரா ஆக முடியாது. ஏன்னா பும்ரா பவர் பிளேல பயங்கரமா போடுவாரு. ஓடிஐ அண்ட் T20 டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் இவர் இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல ஹர்ஷித் ராணா பவர் பிளேல நிறைய ரன்ஸ் வாரி வாங்குறாரு. பட் ஆனால் லேட்டர் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆஃப்டர் அந்த ஒரு 20 to 40 ஓவர்ஸ்க்குள்ள விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுக்கிறாரு. க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாலும் அதனால இவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு யங்ஸ்டர் பயங்கரமான யங்ஸ்டர் நல்லா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்டார் பிளேயரா ஆயிட்டு வராரு ஐபிஎல் வந்து. கண்டிப்பா இவர் அது இம்ப்ரூவ் பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு பவுலரா இந்தியன் டீமுக்கு இருப்பாரு. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா பேக்கப்பா தான் இருக்காரு. ஸோ நம்பர் 10 இவர் தான் ஆடுவார். ஸோ நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த டீமுக்கு தேவைப்படும். இந்த பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர். ப்ளஸ் ஒடிஐ வேர்ல்ட் கப்லாமே வந்து லாஸ்ட் 2023 நல்லா தான் போட்டிருந்தாரு பவுலிங்கு. அப்புறம் கொஞ்சம் இன்ஜுரினால போயிட்டு வந்தார். இப்போ நல்லா கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய ஒரு பவுலர். ப்ளஸ் அந்த ஒரு 135, 140 வந்து லைன் அண்ட் லென்த் ரொம்ப கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய ஒரு பவுலர். நல்ல விக்கெட் டேக்கரும் கூட கண்டிப்பாக அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்க பவுலிங் ஸ்குவாட்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் யாருமே இல்லை இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். பேட்டர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி மட்டும் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசர். பட் அவர் கொஞ்சம் இன்ஜுரி ஆகாம எப்படியா இந்த சீரீஸ்ல லைக் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் நல்லா ஆடிட்டு அப்புறம் அந்த செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் மொத்தம் எப்படி சேர்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் வரும். கண்டிப்பாக 5 மேட்ச் ஒரு எப்படியே ஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு சீனியர் பவுலர் கண்டிப்பாக விக்கெட் டேக்கரும் கூட அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூஷியல் பிளேஸ்ல இருப்பார் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸா யாராவது இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு பேக்கப்பா வந்து ரிஷப் பண்ட் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆடிட்டிங் பேட்ஸ்மேன். பட் அவர் வந்து டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பேர் ரிஷப் பண்ட். அவர் வந்து டெஸ்ட் டீம்ல கேப்டனாலும் போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு ஓடிஐ பிளேயர் அவர் கிடையாது. பட் சும்மா ஒரு பேக்கப்பாக ஒரு ஸ்குவாட்ல அவர் எடுத்து வச்சிருக்காங்க ரிஷப் பண்ட் ஒரு சாம்பியன் பிளேயராக இருந்தாலும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷமிக்கு பேக்கப்பா இருப்பார். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். பட் T20 ரொம்ப சூப்பராக விக்கெட் டேக்கராக இப்போ இன்டர்நேஷனல் T20 விக்கெட்ஸ் எடுத்துட்டே வராரு. நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வராரு. பட் அந்த ஐபிஎல் இருந்து அப்படியே ஒரு இன்ஸ்பயரான ஒரு பர்சன் ஹர்ஷதீப் சிங். ஸோ இந்தியன் டீம் T20 டீம்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஓடிஐ டீம்ல அவருக்கு ரீசெண்டாக லாஸ்ட் இங்கிலாந்து சீரிஸ்லாம் கொடுத்தாங்க. ஓரளவு நல்லா போட்டிருந்தாரு. பட் அவர் கண்டிப்பா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் தான் ஒரு சான்ஸ் கிடைக்கும் பிளேயிங் லெவலில். பட் இதுல வந்து ஒரு பேக்கப்பா இருப்பாரு ஷமிக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவரும் வந்து ஒரு பேக்கப்பா இருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லைக் ஜடேஜாவுக்கும் பேக்கப்பா இருக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அக்ஷர் பட்டேலுக்கும் பேக்கப்பா இருக்கலாம். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். பிளஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் பிளஸ் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் ஆகுற மாதிரி. கண்டிப்பா இவரும் வந்து பெஞ்சில தான் இருப்பார். மோஸ்டா அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமான்றது எனக்கு பொறுத்து 50-50 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு போன ஒரு பிளேயர். அவ்வளவு நல்லா சூப்பரா போலிங் போடுது, பேட்டிங் நல்லா கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. டொமஸ்டிக்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு அவர்கிட்ட. பட் இன்டர்நேஷனல் டீம்ஸ்மே நிறைய பாத்தீங்கன்னா பொடகாஸ்கர் ட்ராஃபிலாம் ஒரு காலத்துல ஒரு டெஸ்ட்ல அடிச்சு கொடுத்தாரு இந்தியாவுக்காக. அங்க அந்த ரிஷப் பண்ட் கூட சேர்ந்த ஒரு ஃபார்மேட்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான ஒரு பவுலர். கண்டிப்பா இவர் வந்து கொஞ்சம் பேக்கப்பா தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவரும் நம்ம தமிழ்நாடு பிளேயர். நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவரை கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த பிச் கண்டிஷன்ஸ் எப்படி துபாய் பிச்சஸ் இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான் குல்தீப் யாதவா இல்லை வருண் சக்கரவர்த்தி யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்பாங்க. இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் மோஸ்டா பேட்டிங்காக இருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவா இல்லை வருண் சக்கரவர்த்தி யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியாது. பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸை பொறுத்து வருண் சக்கரவர்த்திக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு. ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவரோட கதையுமே நமக்கு தெரியும் ஒரு பெரிய இன்ஸ்பயரான ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இந்தியன் ஸ்குவாடா தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். முழுசா வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீம் ஸ்குவாட்ஸ்லாம் நான் படிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு டீம் பிளேயர்ஸ் பத்தி நமக்கு தெரியும். அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ஸ்குவாட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட போற இந்த 8 டீம்ல இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா போலிங் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா தவிர மற்றபடி ஓவரால் பேக்கேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் இது. கண்டிப்பா இந்த வாட்டி வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட பரம்பரை ஆஸ்திரேலியால முக்கியமான 5 பிளேயர்ஸ் வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. டீம்ல இருந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் தான் எப்பயுமே வெப்பன்ஸா இருப்பாங்க. அதனால மிச்ச டீம்ஸ்க்கும் கொஞ்சம் டஃப் காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இறங்கி பக்காவா எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து இறங்கி சம்பவம் பண்ணணும்னா மெயினா விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியன் டீமுக்கு கண்டிப்பா இந்தியன் டீம் இந்த வாட்டி கப் அடிக்கக்கூடிய பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஏன்னா இது கரெக்டான ஒரு சான்ஸ் நம்ம இன்னொரு ஒரு ஐசிசி டிராஃபி அடிக்கிறதுக்குன்னா 2024ல ஆல்ரெடி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் அடிச்சோம். இப்போ 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்க நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய டீம்ல இன்ஜுரின்னு ஒரு சில பிளேயர்ஸ்லாம் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. மெயினா இங்கிலாந்து டீம்ல ரொம்ப இப்போ வீக்கா இருக்கு. அப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம்ல ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்காங்க. இது நம்ம கரெக்டான ஒரு சான்ஸ் இந்த ஒரு
சாம்பியன்ஸ் டிராஃபி கப் அடிக்கிறதுக்கு இந்தியன் டீம் ரொம்ப மொத்தமா சேர்ந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி பக்காவா ஆடினாங்க. ஒரு செம டீமா ஆடலாம். இன்னும் துபாய் கண்டிஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இந்தியன் டீம் நல்லா அடாப்ட் ஆயிப்பாங்க. இப்போ இருக்க பிளேயர்ஸும் கரெக்டாக அந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஸ்குவாடை தான் வந்து அந்த ஒரு அஜித் அகர்வால் தலைமையிலான அந்த ஒரு செலக்ஷன் கமிட்டி வந்து எடுத்திருக்காங்க. அதுல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் சொல்றாங்க. ஏன்னா ஏன் இங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுக்கல, இதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அவர் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. பட் கண்டிப்பா யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இன்னும் வயசு இருக்கு, இன்னும் சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அடுத்த ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுப்பாங்க. அவர் வந்து T20 வேர்ல்ட் கப்ல ஒரு நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இதுக்கு அடுத்துக்கான ஒரு சான்சஸ் கண்டிப்பா ஐசிசி டிராஃபில அவருக்கு ஏஜ் இருக்கு. டெஸ்ட்ல அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவு கன்சிஸ்டன்டா ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஓடியில அவருக்கு அடுத்த இதுல கண்டிப்பா சான்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள முடிக்கிற ஒரு ஈவெண்டா இருந்தா கூட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நாக் அவுட் மேட்சஸ் ஒவ்வொரு மேட்ச்மே நீங்க ஒரு ஃபைனல் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க காத்துட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் 5th 20ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 டேஸ் தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஒரு இது காத்துட்டு இருக்கு. நமக்கு இன்னொரு ஐசிசி டிராஃபி ரோஹித் சர்மா தலைமையில இந்தியா கப் அடிப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்குவாடா தான் இருக்கு. எப்படி இந்த ஒரு டீம் கோஆர்டினேட் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு பொறுத்த எதுக்கு இந்த ஸ்குவாட்ல ஒரு 5 ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் ஒரு குறையா நான் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்கணும். அந்த ஒரு ஸ்பின்னருக்கு பதிலாக ஒரு பேஸ் பாலர் யாராவது முகமது சிராஜோ சொல்லணும்னா கலீல் அகமது இந்த மாதிரி யாராவது ஒரு பேஸ் பாலர் ஒருத்தர் எடுத்துருக்கலாம். எதுக்கு லைனா இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்கன்ற இடத்துல பட் எனக்கு துபாய் வந்து ஸ்பின் கண்டிஷன் இருந்தாலும் அதுக்கு இத்தனை ஸ்பின்னர்ஸ் இருக்கு வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஓவரா தான் பட்டுது. பார்ப்போம் எப்படி நம்ம இந்தியன் டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சாம்பியன்ஸ் டிராஃபி அடிக்கிறாங்கன்றது. இந்த பொறுத்தவரை கண்டிப்பாக கப் அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இப்பவே இருக்கு. இந்த வீடியோலேயே அதை நான் சொல்றேன். கண்டிப்பாக இந்தியா அடிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஒரு 90% இருக்குன்னே நான் சொல்றேன். அந்தளவுக்கு அந்த டீம் கோஆர்டினேட் பண்ணிருக்காங்கன்னா செம்மையா அடிக்கலாம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.